ஹலோ கைஸ். ஸோ தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான ஒரு புது டீசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மார்வல்லேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டீசரில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க. நிறையா சீன்ஸ்லாம் வந்து உண்மையாக நல்லா இருக்குது. ஸோ இந்த டீசரில் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உலகத்தை காப்பாற்றுறதுக்கு அவெஞ்சர்ஸும் கிடையாது, இருக்கிற சூப்பர் ஹீரோஸும் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது. பட் ஆனால் இந்த சூப்பர் ஹீரோ நாங்கள் உருவாக்கியிருக்கிற இந்த ஒரு சூப்பர் ஹீரோ வந்து ஒரு அழிவில்லாத ஒருத்தன். இவன் நினச்சா வந்து என்ன வேணால் சாதிக்க முடியும், இவன் நினச்சா இவனை யாருனாலையும் தோக்கடிக்கவே முடியாது, இவன் நினச்சா என்ன வேணால் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வேறு யாருக்கும் கிடையாது, நம்ம சென்ட்ரிக்கு தான். ஸோ நம்ம சென்ட்ரி வந்து ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக மாறதுக்கான எல்லா தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வேல் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் பொறுமையாக நம்ம ஸ்டெப்ஸில் வந்து நம்ம சென்ட்ரி வந்து நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. உண்மையில் அந்த சீன் உண்மையாக சூப்பராகவே இருந்துச்சுங்க. அண்ட் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஷாட்லேயே நம்ம சென்ட்ரி வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. என்கிட்ட எல்லா பவர்ஸுமே இருக்குது, கிட்டத்தட்ட ஐம் எ காட், நான் எதனால வந்து ஹியூமன்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து சென்ட்ரியோட அந்த வில்லன் ட்ரான்சிஷன் சீனுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீனில் இருந்து தான் வந்து சென்ட்ரி வந்து ஒரு வில்லன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக அடையவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இந்த படத்தில் வாய்டுங்கிற அந்த கேரக்டரை வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த டீசர் இப்போ வரைக்குமே சென்ட்ரியோட லுக்கை காட்டல. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ட்ரூலி பிளாக் ஷேடோவை தான் வந்து காமிச்சிருக்காங்க சென்ட்ரி ஒரு சீனையும். ஸோ ஐ திங்க் இந்த படத்தில் வாய்டு வராமல் சென்ட்ரியை தான் வந்து தண்டர்போல்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட்ரி வந்து அந்த டைலாக்லாம் பேசிவிட்டு ஏகப்பட்ட என்னோடய பவர்ஸில் என்ன நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சென்ட்ரி கெத்தான ஒரு டைலாகை சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஹியூமன்ஸையுமே வந்து ஒரு ஷேடோவாக மாற்றி கீழே அந்த தரையிலே வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அதுவுமே இல்லாமல் ஹெலிகாப்டர்லாம் வந்து பிளாஸ்டர்லாம் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கடுத்த ஷாட்லேயே நம்ம பக்கி வந்து அவனு காட்டுறாங்க த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் த்ரெட்டு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அண்ட் அதாவது அவர் வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டீமை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி காமிச்சு நம்ம தண்டர்போல்ட்ஸ் வந்து கட்டுறாங்க. அண்ட் அந்த ஒரு அந்த ஒரு கேட்ச் ப்ரைஸை வந்து கலாய்க்கிற மாதிரி நம்ம தண்டர்போல்ட்ஸ் இந்த டீமே வந்து பக்கி பார்த்து கேட்பாங்க, யார் நம்மளா அப்படின்ற மாதிரி. ஸோ பக்கி வந்து என்ன வேலை இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி சீனாக வந்து இதை மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன் உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அந்த ரெட் கார்டனோட அந்த பிக்கெஸ்ட் லாப்பு எப்போ செம்ம சீன் அது. அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்லேயே வந்து ஜான் வாக்கரோட ஃபைட் சீன் அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி காமிச்ச எல்லா டீசரில் வந்து ஒரு சில ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் தான் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக காட்டுறாங்க. அண்ட் ஒரு கடத்த அந்த டீம்லாம் வந்து ஒன்றா நிற்கிற மாதிரி ஒன்று சீன். அதில் வந்து டாஸ்க் மாஸ்டரை காணோம். ஜான் வாக்கர், ரெட் கார்டியன், எலினா பெலோவா, பக்கி இவனுங்களாம் இருக்கும்போது டாஸ்க் மாஸ்டரை வந்து இந்த ஷாட்லேருந்து கம்ப்ளீட்டாக தூக்கியிருக்காங்க. 5 பேர் மட்டும் தான் நிற்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் டாஸ்க் மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு சாக்ரிஃபைஸை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் சென்ட்ரி வந்து ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் பண்ண சீன் அது வந்து அதுக்கப்புறமா தான் காட்டுறாங்க. அண்ட் அவர் வந்து கெத்தாக நின்றுட்டுருக்காரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு செம்ம ரெடியாக. அண்ட் நம்ம பக்கியோட அந்த ஒரு காரை வந்து அவருடைய அயனாமை வச்சு அடிப்பார் பார்த்தீங்களா, அந்த ஒரு சீனையும் காட்டியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரி வந்து அவரோட அயனாமை வந்து ப்ரோக் பண்ணி தூக்கி போட்டு நீங்கள் ஒன்றும் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கடுத்த ஷாட்லேயே நம்ம ரெட் கார்டியன் வந்து எஸ் நாங்கள் சூப்பர் ஹீரோஸ் கிடையாது, ஏன்னா நாங்கள் தண்டர்போல்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலை வந்து சொல்கிறாரு. அண்ட் அதோட தண்டர்போல்ட்ஸ் அப்படின்னு டைட்டில் கார்டும் வருது. அண்ட் இதோட இந்த டீசரும் முடியுதுங்க. ஸோ ஓவராலாக இந்த டீசர் செம்மையாகவே இருக்குது. இந்த படத்துக்கு உண்டான ஹைப்பை வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஸோ கன்ஃபார்மாக தண்டர்போல்ட்ஸ் வந்து ஒரு நல்ல படமாக இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இந்த படத்துக்கு உண்டான ஹைப் ஏறிக்கிட்டே போகுது. டீசர் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட டீசர்லாம் போட்டு ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தண்டர்போல்ட்ஸ் உண்மையிலே வந்து ஒரு செம்ம நல்ல படமாக இருக்குன்றதுல சந்தேகமே வேணாம். மே 1 வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம்.